வணக்கம். திருப்போரூர் முருகன் துணை. செல்வத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ வைக்கும் ராஜயோகங்கள். ராஜயோகத்துல பல வகையான யோகங்கள் இருக்கு. அதுல 7 யோகத்தை பத்தி நான் சொல்றேன். முதல்ல கஜகேசரி யோகம் சொல்லியாச்சு. சந்திரமங்கல யோகம் ஒன்று இருக்கு, மாலவிய யோகம் ஒன்று இருக்கு. அது சுக்கரனால தரக்கூடியது. சந்திரமங்கலன்ற யோகம்ன்றது செவ்வாயால தரக்கூடியது. அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்றது ராகுவால தரக்கூடியது. நீச்சபங்க ராஜயோகம், ஒரு கிரகம் நீச்சாயி அதுக்கு அடுத்தது அந்த வீட்டுக்குரியவன் உச்சமோ ஆட்சியோ பெற்ற சுபகிரகங்களோ பெற்ற நீச்சபங்க ராஜயோகம்னு ஒன்று இருக்கு. பர்வத யோகம்னு ஒன்று இருக்கு. வேசி யோகம்னு ஒன்று இருக்கு. வாசி யோகம்னு இருக்கு. இதுல எந்த யோகம் உங்களை செல்வாக்குடன் வாழ வைக்கும் அப்படின்னா இந்த 7 யோகமே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல ஒவ்வொரு விதமான யோகங்கள் இருக்கத்தான் செய்யும். அது தெரியாது. அது செய்ய வேண்டிய காலம் நேரம் வரும்போது அது வேலையை செய்யும். இப்போ சந்திரன் பலமா இருக்கான்னா சந்திரமங்கல யோகம் சூப்பரா வேலை செய்யும். செவ்வாயால கொடுக்கக்கூடியது அது. இப்ப சந்திரமங்கல யோகத்தை பத்தி முதல்ல சொல்றேன், கேட்டுங்க. சந்திரமங்கலம் யோகம் அப்படின்னா பூமி கரகன் சொல்லக்கூடிய செவ்வாய். அந்த செவ்வாய் கிரகம் சந்திரனோட சேர்ந்து 1, 4, 7, 10 இருந்தாலோ, கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5, 9 இருந்தாலோ, சுபகிரகத்தினுடைய பார்வையில இருந்தாலோ பலவிதமான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பார். பிறந்தவுடன் இல்லைன்னா கூட அவர் வாழ்க்கையில கடைசி காலத்துக்குள்ள சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும். வீட்டால லாபம் கிடைக்கும். வீடு வாசலால வாடகை விட்டு சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பாரு. நிலச்சுவாந்தாரா இருப்பாரு. நிலங்களை பராமரிக்கக்கூடிய ஆளா இருப்பாரு. இதெல்லாம் செவ்வாயால கொடுக்கக்கூடிய யோகங்கள். அது இருக்கக்கூடிய ஆட்கள் யாரா இருந்தாலுமே சொத்துக்கள் அதிகம் உள்ளவராக இருப்பார். சந்திரமங்கல யோகத்தினுடைய பலன். சுபகிரகங்கள் பார்க்கணும், சுபகிரகங்கள் சேரணும், சுப நட்சத்திரத்தை இருக்கணும். அந்த திசை வரும்போது எதிர்பாராத சொத்துக்களை அடைந்து விடுவார். வணக்கம், நன்றி. மாலவிய யோகத்தை பத்தி அடுத்து சொல்றேன்.